ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாயசம் வைக்கலாமா? எப்போவுமே நம்ம பைத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதை போட்டு வெள்ளை பாயசம் வச்சுருக்கோம். இன்றைக்கி தலியா, அதாவது புரோக்கன் வீட் இருக்குது இல்லையா, இதனால் இன்றைக்கி பாயசம் வைக்கலான்னு இருக்கேன். இது நான் இங்கே எடுத்துகிட்டு இருக்கிறது ஒரே ஒரு கரண்டி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுவே டபுள் ட்ரிப்புளாக ஆகிடும். புதன்னு வெந்ததுன்னா நல்லா நிறையாவே ஆகிடும். அதனால் ஒரு கரண்டி வச்சுருக்கேன். இதை நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போது கடாயில் ஒரு அரை ஸ்பூனை விட குறைச்சலாக கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். இதில் இதை புரோக்கன் பீட் இருக்கு இல்லையா, இதை போட்டு நல்லா வறுத்துடுறோம். இது நல்லா வறுபட்டு போயிட்டு கொஞ்சம் எடுத்துடலாம். நல்ல ஜலத்தை கொதிக்க வச்சுக்கணும். 1ன்னா 4 ரேஷியோவில் ஜலம் கொடுங்க. வேக விடுறச்சையே ஏலக்காயும் போட்டு வேக விட்டுருக்கோம். இதை ஒரு 4 விசிலுக்கு வச்சுக்கலாம். எவ்வளவு கோதுமை ரவை எவ்வளவு எடுத்துட்டோமோ அதே கணக்கில் தான் வெல்லமும் வச்சுக்கணும். இதுவும் ஒரு கரண்டி போட்டுருக்கேன். இது முதல்ல கொஞ்சமாக ஜலத்தை விட்டுட்டு நம்ம அதை வடிகட்டி எடுத்து வச்சுருவோம். வடிகட்டின வெல்லத்தை இப்போ நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். அதனால் குவான்டிட்டி உங்களுக்குலாம் தெரியும், ரொம்ப என்ன குறைச்சலாக இருக்கேன்னு. கொஞ்சமாக திராட்சையும் முந்திரியும் நம்ம நெய்யில் வறுத்ததுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிடலாம். குக்கர் திறக்கிறதுக்குள்ளே முந்திரி எடுத்தது குக்கரில் வச்சு நல்லா வெந்து எடுத்து பாருங்க. இந்த கடாயிலேயே போட்டுன்னா கொஞ்சமாக இந்த பாத்திரத்தை ஜடத்தை ஊற்றி அலம்பி போட்டிருக்கேன். அவ்வளோதான். 1/4 டம்ளர் வெள்ளை கரைசல் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு விடலாம். இதில் ஒரு 1/2 டம்ளர் பால் இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக சுக்கு போட்டுக்கலாம். என்ன வெள்ளை பாயசத்துக்கெல்லாம் கொஞ்சம் சுக்கு போட்டால் டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும். இதில் திராட்சை முந்திரி எல்லாத்தையும் போட்டு நம்ம இறக்கிடலாம். நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அது தவிர உடம்புக்கும் நல்லது. இந்த புரோக்கன் வீட் பாயசம், தலியா பாயசம் நீங்கள் எல்லாமும் பண்ணி பாருங்க. இந்த புரோக்கன் வீட்டு பாயசம் நீங்களும் எல்லோரும் பண்ணி பாருங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஒன்றும் வேலையே கிடையாது இதில்.